வணக்கம். முத்துக்குமார். இன்னைக்கு வந்து நிஃப்டி ஏற்றத்தில முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து 5 நாளா வந்து நிஃப்டி ஏற்றத்திலேயே முடிஞ்சிருக்கு. ஸோ, இதில போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டா வந்து இப்போ நம்ம பார்ப்போம். அதேமாதிரி நாளைய பங்குச்சந்தைக்கு நம்ம என்னென்ன டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணணுமோ, அதெல்லாம் வந்து இந்த வீடியோல தொடர்ந்து பார்ப்போம். கொஞ்சம் நிறைய டேட்டா பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல குடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். இதில எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய லெவல்ஸ், நிஃப்டியுடைய மூமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தது. நேத்திக்கு வந்து கேப் அப் ஆகி ஒரே நாளில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் வந்து ஏற்றம் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் யூஎஸ் ஃபெட்டு சேஞ்ச் வந்து நான் டெலிகிராமில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஃபெட்டு வந்து நியூட்ரலாக இருந்தால் நமக்கு வந்து மார்க்கெட் நியூட்ரலாகவே வந்து போயிடும். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை நியூட்ரலாக போயிடும். அப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய அளவில் சேஞ்சஸ் இல்லைனா அதுவே நமக்கு அவங்க நெகட்டிவாக போகலனாலே நமக்கு பாசிட்டிவ் தான். ஓகே, அதனால் நமக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ்லேயே வந்து நிஃப்டி ட்ராவல் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ மற்ற டேட்டா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ, இது வந்து இன்றைக்கி பங்குச்சந்தையில் நம்ம பார்க்க வேண்டிய டேட்டாவில் வந்து கோல்டு பீஸ் வந்து இன்றைக்கி 0.4% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிஃப்டி வந்து 66 புள்ளிகள் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. இதில் நிஃப்டியை பாருங்கள், இந்த வாரம் வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, புல்லிஷ் ப்ரெஷரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து 5வது நாள் பாசிட்டிவ் க்ளோசிங்கில் வந்து நிஃப்டி வச்சிருக்கு. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். 5 நாள் வந்து தொடர்ந்து பாசிட்டிவில் போகிறது. எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து பாசிட்டிவ்லேயே வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய நமக்கு பெனிஃபிட் ஆகுது. இது இல்லாமல் சில்வர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக ஏறவும் இல்லை நியூட்ரலாக தான் இருந்தது. பேங்க் பீஸ் பெருசாக வந்து ஏற்றம் கொடுக்கல. செக்டார் வைஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆட்டோ செக்டார் 1.6%. இன்றைக்கி காலையில் வந்து ஐடி செக்டார் பெரிய லெவலில் ஏற்றம் கொடுத்துச்சுங்க. ஐடி செக்டார் ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் அப்படியே பின்னாடி போயிடுச்சு. பட் ஏற்றத்தில் தான் வந்து ஒரு 71 பாயிண்ட்ஸோடு வந்து முடிச்சுட்டாங்க ஐடி செக்டாரை. காலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. காலையில் வந்து 31,824 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 700 புள்ளிகள் வந்து நிஃப்டி சிஎன்எக்ஸ் ஐடி வந்து இறங்கிருச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 800 புள்ளிகள் ஏறிட்டு 730 புள்ளிகள் 700 புள்ளிகள் இறங்கிருச்சு. 71 புள்ளிகள் வந்து நிஃப்டி ஐடி முடிஞ்சிருச்சு. ஏன்னா தொடர்ந்து நிஃப்டி ஐடி 5வது நாள் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுதான் மார்க்கெட்டை பெரிய டிரைவ் பண்ணுச்சுன்னு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் 1.6% ஏற்றம் கொடுத்துருக்கு. சிபிஎஸ்சி, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ரியாலிட்டி செக்டார் வந்து இன்றைக்கி பியரிஷ் கேண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 2% வந்து நெகட்டிவ். கேபிட்டல் மார்க்கெட்டும் வந்து 1% நெகட்டிவ். இதுவும் வந்து பியரிஷ் ப்ரெஷரை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட்டும் ரியாலிட்டி மார்க்கெட்டும் வந்து பியரிஷ் ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணியிருக்கு. சிஎன்எக்ஸ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ப்ரெஷரை வந்து அந்த கேண்டிலில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸில் பாசிட்டிவாக போனது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ரெடிங்டன் 8%, அப்புறம் கோவா கலர்ஸ் வந்து 6%, அதுக்கப்புறம் குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் 5% வரைக்கும் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. எம்டார் டெக் 5% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. நிறைய பங்குகள் வந்து ட்ரேடிங்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தது. ரிசல்ட் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கே வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிறைய ரிசல்ட் வந்தது. அந்த டேட்டாவெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டேட்டா என்னன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் காமிக்கிறேன். என்எஸ்சி வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் அட்வான்சஸ் டிக்ளைனை வந்து பார்த்துடலாம். ஓகே, என்ன செக்டார் பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே என்எஸ்சி வெப்சைட்டில் பார்க்கலாம். நான் வந்து ட்ரேடிங் வியூவில் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு கன்சால்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதில் வந்து நான் ஈஸியாக பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேட்டா வந்து போய் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், அட்வான்சஸ் டிக்ளைனை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து 1326 கம்பெனிகள் அட்வான்சஸ், டிக்ளைன் வந்து 1973. ஸோ டிக்ளைன் சைடு தான் அதிகமாக இருக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். மொத்தம் 3419 கம்பெனிகள் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இதில் 52 வீக்கில் வந்து 86 கம்பெனிகள் இருக்குது. 52 வீக் லோவில் வந்து 52 கம்பெனிகள் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் கிளிக் பண்ணிங்கனாலே அது 52 வீக் ஹை ஸ்டாக்ஸ் வந்து காமிச்சிடும். டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். ஓகே, அதில் வந்து எந்த ஸ்டாக் வந்து லைஃப் டைம் ஹை போகாமல் 52 வீக் ஹையை தொட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பங்குகளில் வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேடணும். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இது என்எஸ்சியில் கொடுக்குற டேட்டா. அதே மாதிரி தான் 52 வீக் லோ. 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஃபண்டமெண்டலில் இருக்குன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஆல்ரெடி நான் வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்ஸ் மூலியமாகவே வந்து டேட்டாலாம் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு தடவை வந்து நான் போடுறேன். இன்னும் நிறைய இருக்குது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில். அது வந்து சின்ன விஷயம் இல்லை. பட் நம்ம வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக ஓரளவுக்கு வந்து அதில் ஒரு 30%, 40% நம்ம கரையை கடந்துடலாம். ஃபுல்லாக பண்ண முடியாது, பட் ஒரு 50% வரைக்கும் நம்ம கடந்து போயிடலாம். மீதியெல்லாம் வந்து அது ரொம்ப சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு தெரிஞ்சால் தான் ஒரு கம்பெனி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். உண்மையான ஃபண்டமெண்டலாக பொய்யான ஃபண்டமெண்டலான்ற விஷயம்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் போனால் கண்டுபிடிக்க முடியும்.
ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நம்ம அவங்க கொடுக்குற டேட்டாவை தான் நம்ம பார்த்து அனாலிசிஸ் பண்ண முடியும். அது வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்ஸ்லேயே வந்து நம்ம போய் பண்ணலாம். அது வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி வீடியோ இருக்கான்னு தெரில, இல்லைனா நான் வந்து ஃபியூச்சரில் அந்த வீடியோவும் போட்டுடுறேன். பழைய வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டோம்ல, அதில் காணாமல் போயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் டே அன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் எல்லாமே வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம். சிர்மா எஸ்ஜிஎஸ் வந்து நெட் ப்ராஃபிட் அப்பு 101% வந்திருக்கு. இது வந்து இயர் ஆன் இயரில் பாசிட்டிவான ரிசல்ட்டு. வேதாந்த் ஆயில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு 945 crore வெர்சஸ் லாஸ் ஆஃப் 103 crore அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது மிகப்பெரிய சேஞ்சஸ்ங்க. இது வேதாந்த் ஆயில் அண்ட் கேஸ். ஓகே, ரெவன்யூ வந்து 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் வந்து 22% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா போட்டிருக்காங்க. இதுவும் இயர் ஆன் இயர் தான். அதுக்கப்புறம் டாபர் நெட் ப்ராஃபிட் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா போட்டிருக்காங்க. அப்புறம் வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் நெட் ப்ராஃபிட் வந்து 122 crore போட்டிருக்காங்க. லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல். எம்டார் டெக் வந்து நெட் ப்ராஃபிட் 50 crore போட்டிருக்காங்க. போன தடவை 10 கோடி. ஸோ இயர் ஆன் இயரில் 4 மடங்கு 4-fold ரிசல்ட்டை காமிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூவும் 2-fold வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எம்டார் டெக்கில். அதே மாதிரி ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் நெட் ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கர்நாடகா பேங்க் பாருங்கள், ப்ராஃபிட் 43% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வாரி எனர்ஜிஸ் நெட் ப்ராஃபிட் 14%, ரெவன்யூ 79% பாசிட்டிவ். வேதாந்தா பவர் நெட் லாஸ் காமிச்சிருக்கிறாங்க. போன தடவை ப்ராஃபிட்டில் இருந்தது. அப்புறம் இது வந்து ஒன் டைம் லாஸ் காமிச்சிருக்காங்க 487 கோடி. அதனால் டவுனில் போச்சுன்னா இதை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸ்டார் ஹெல்த் வந்து நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் ரெவன்யூ வந்து 12.6% இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் தாங்க. அதாவது பெரிய டிசாஸ்டர் வந்தால், ஆக்சிடென்ட்லாம் பெருசாக நடக்குது பாருங்கள், டிசாஸ்டர் நடக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் இறங்கும். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நல்ல லாபம் தான். ட்ரிவேணி இன்ஜினியரிங் வந்து நெட் ப்ராஃபிட் அப் 73%, ரெவன்யூ வந்து 2.1% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெட் ப்ராஃபிட் அப் 56%, முத்ரா வந்து நெட் ப்ராஃபிட் அப் 11%. அப்புறம் ஐச்சர் மோட்டார்ஸில் வந்து ப்ராஃபிட் அப் 21% அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஐச்சர் மோட்டார்ஸ்லாம் முக்கியமான ரிசல்ட்டு. எல்லாரும் நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளையும் நெக்ஸ்ட்டு 50ல் இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளையும் எல்லாருமே வந்து ரிசல்ட் அப்டேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, அந்த 100 கம்பெனி வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிஃப்டி 100ல் இருக்கும். அந்த 100 கம்பெனிஸோடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது செக்டாரு, அது என்ன செக்டாரில் இருக்குது, அது என்ன நிறுவனம்ன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 கம்பெனியாக தான் அப்டேட் எடுத்துக்கோங்க. அந்த ட்ராக்குக்குள்ளே நீங்கள் வந்து வந்துடுவீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்மே சோலார். இது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜென்சார் டெக் ப்ராஃபிட் டவுனு. அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பிரமல் ஃபார்மா நெட் லாஸு. ஹெக்ஸாவர் டெக்னாலஜி நெட் ப்ராஃபிட் டவுனு. அது இல்லாமல் இன்றைக்கி ஏகப்பட்ட கம்பெனிகள் ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமோடைய லிங்க்கு, அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட்டில் என்னோட ரெஃபரல் லிங்க் ரெண்டுத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து ஐபிஓ ஓப்பனிங் நிறைய வந்துட்டுருக்குங்க. ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துருவோமா? அதுக்குன்னு தனி வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்தோம்னா இன்னும் கிளியராக டேட்டா கிடச்சிரும். இது பாருங்கள், ஐபிஓ வாட்ச் வெப்சைட்லேருந்து எடுத்தது. இதில் பாருங்கள், நமக்கு ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 13 ரூபா இருக்குது. ஓகே, இது வந்து 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து இதனுடைய ஐபிஓ டேட் வருது. அப்கமிங் ஐபிஓ மெயின் போர்டு ஐபிஓ இது ஆர்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது. ஓகே, மெயின் போர்டு ஐபிஓ. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 5ஆம் தேதி தான் வருது, அதனால் வெயிட் பண்ணலாம். அப்கமிங்கில் வந்து இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்குங்க. அதில் மெயின் போர்டு ஐபிஓவில் வந்து எம்வி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ் மெயின் போர்டு ஐபிஓ வருது. 30ஆம் தேதி வருது, அதாவது இன்னிலேருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 100 இருக்குங்க. பரவாயில்லைங்க, பெரிய விஷயம். 23% வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாசிட்டிவில் இருக்குது இப்போ வரைக்கும். அவங்களுடைய எஸ்டிமேட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மெயின் போர்டு ஐபிஓவில் ஜூனிபர் க்ரீன் எனர்ஜி. மெயின் போர்டு ஐபிஓனா 15,000 ரூபா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். எஸ்எம்இ ஐபிஓனா அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். எஸ்எம்இயில் வந்து மோஸ்ட்லி அப்ளை பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா 2 லட்ச ரூபா தேவைப்படுன்னு சொல்லிட்டு. மெயின் போர்டு ஐபிஓனா 15,000 தானே, அதனால் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் மெயின் போர்டுக்கும் எஸ்எம்இக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஸ்எம்இனா சின்ன கம்பெனியாக இருக்கும், மெயின் போர்டுனா ஓரளவுக்கு பெரிய மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும். ஓகே, அடுத்தது மணிபால் ஹெல்த் வந்து மெயின் போர்டில் வருது. 29ஆம் தேதியே வந்துருச்சு. நாளைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. இதில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாருங்கள் 10 ரூபா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது எல்லாமே வந்து
கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதை நீங்களே வந்து பார்த்துக்கலாம் எது பாசிட்டிவில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதன்படி பார்க்கும்போது எம்பி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல 23% இருக்குது. அப்புறம் அனாவில் வயர் அண்ட் இன்ஜினியரிங் அது வந்து 22% மெயின் போர்டு ஐபிஓவில் வந்து பாசிட்டிவில் காமிச்சிருக்கிறாங்க. சாரி, என்எஸ்சி எஸ்எம்இயில் இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 22% பாசிட்டிவில் காமிச்சிருக்காங்க. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்து தான் மோஸ்ட்லி எல்லோரும் போவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் மார்க்கெட்டுடைய டேட்டா வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எஃப்ஐஐ டேட்டா வந்து நம்ம பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ். நாஸ்டாக் வந்து 2.71% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி வந்து 49 பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றத்தில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 24,400னா நம்ம நாளைக்கும் வந்து அப்போ பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனில் தான் கிஃப்ட் நிஃப்டி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான் இது. அடுத்தது எஃப்ஐஐ டேட்டா வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். அங்கே போய்ட்டு எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்க்கலாம். இதில் வந்து சில நேரம் அப்டேட் கொடுத்துட்றாங்க, சில நேரங்களில் வந்து லேட்டாக எஃப்ஐஐ டேட்டா வந்து அப்டேட் ஆகும். ஓகே, கேஷ் மார்க்கெட்டில் போய் நீங்கள் பார்க்கணும். கேஷ் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 30ஆம் தேதி இன்றைக்கும் அப்டேட் ஆகலை. எஸ், 30ஆம் தேதி அப்டேட் ஆகிடுச்சுங்க. 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஐ வந்து 3600 கோடிக்கு பையிங், டிஐஐ 1800 கோடிக்கு செல்லிங். என்னங்க இது, எஃப்ஐஐ பையிங்கில் வந்துட்டாங்க, டிஐஐ செல்லிங்கில் போயிட்டாங்க. ஓகே, எனிவே வந்து நமக்கு நெட்டாக பையிங்கில் தான் இருக்குது கேஷ் மார்க்கெட்டில். சூப்பர், நல்ல விஷயமா இருக்குது இன்றைக்கி. ஓகே, ஸோ எஃப்ஐஐ பையிங்க்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த ட்ரேடிங் வியூ டேட்டா தான். இதில் வந்து பாருங்கள் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ டேட்டாவில் வந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதை பார்க்கணும். ஓகே, அதில் வந்து நாஸ்டாக் காம்போசைட்ஸ் வந்து 2.66% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. பிட்காயின் வந்து 1.26% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு இன்றைக்கி. கோல்டு வந்து எம்சிஎக்ஸில் 0.9% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்போ நாளைக்கு கோல்டு பீஸில் கொஞ்சம் ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் நம்ம பார்க்கணும். அதில் வந்து கிஃப்ட் நிஃப்டி நம்ம பார்த்துட்டோம், பாசிட்டிவில் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் 87ல் இருக்குங்க. க்ரூட் ஆயில் வந்து நேற்றுக்கு ஏறி இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க க்ரூட் ஆயிலில். அதனால் அது பெனிஃபிட் தான். யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்தவரை 95.67 அப்படின்ற லெவலில் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்குது. ஓகே, ஸோ டாலரில் கோல்டு அண்ட் சில்வர், எஸ், கோல்டு வந்து டாலரில் 0.9% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்போ கோல்டுலேயும் சில்வர்லேயும் கொஞ்சம் பாசிட்டிவில் இறங்காது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படியும் ஒரு 0.2%, 0.3% பாசிட்டிவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ வந்து நம்ம அட்வான்சஸ் டிக்ளைன் பார்த்துருக்கோம், குளோபல் மார்க்கெட் டேட்டா பார்த்துருக்கோம், கிஃப்ட் நிஃப்டி பார்த்துருக்கோம், எஃப்ஐஐ டேட்டா பாசிட்டிவ்ன்றதை பார்த்துருக்கோம். கேஷ் மார்க்கெட்டில் ரிசல்ட் டேட்டா போஸ்ட் மார்க்கெட்டில் என்னென்ன வந்ததுன்றதை பார்த்துருக்கோம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன பார்த்துருக்கோம் இன்றைக்கி நியூஸ் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையிலேயே நான் வீடியோ போட்டிருக்கணும், என்னால் நேற்றுக்கும் வீடியோ போட முடியல, இன்றைக்கும் வீடியோ போட முடியல. ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், கேமராலேருந்து வந்து 4Kல வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னுடைய லேப்டாப் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஹேங்காய் வீடியோ வந்துச்சு. நேற்றுக்கு வீடியோ போட்டேன், முந்தா நேற்று வந்து ஒரு கேபிள்லாம் புதுசாக வாங்கி போட்டு பார்த்தேன், என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஒன்றும் அதுக்கே 2 days டைம் போயிடுச்சு. புதுசாக கேபிள் ஆர்டர் பண்ணி போட்டு அதை எடிட்டிங் பண்ணி நிறையா கொஞ்சம் ரிசர்ச்சிங் ஒர்க்கில் போட்டு அதனால் வீடியோ போட முடியல, கோச்சிக்காதீங்க. ஸோ திருப்பியும் நான் வந்து அதனால் பழைய மாதிரி 720 மெகாபிக்சல்லே வந்து வீடியோ போடுறதுக்கு வந்துட்டேன் இன்றைக்கலாம். சரி, அதெல்லாம் ரிசர்ச் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அப்டேட் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஓகே, அப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். அது வந்து நம்ம எதில் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வெப்சைட் வந்து என்ன, நான் வந்து இதில் சென்சிபிளில் பார்த்துக்குவேன். ஓகே, லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் இதில் பாருங்கள். இதில் டேட்டா உங்களுக்கு காமிக்கிறேன், என்னோடதை கூட எடுத்துடுறேன். ஓகே, இதில் பாருங்கள், இது வந்து லாங் பில்டப் ஸ்டாக்ஸுங்க. ஓகே, டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஜிவிடி அண்ட் டிடி, கோல் இண்டியா, ஸ்விக்கி, மாருதி சுசுகி, ஐச்சர் மோட்டார்ஸ், ஆர்பிஎல் பேங்க் இதெல்லாம் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. ஷார்ட் கவரிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக விப்ரோ வந்திருக்கு. விப்ரோ வந்து வித்துட்டு இருந்தவங்கலாம் வந்து இனிமேல் கொஞ்சம் பையிங் சைடு போவாங்க அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக விப்ரோ நீங்கள் காலையில் பெரிய லெவலில் ஏறிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஐடி செக்டார் நான் சொன்னல பெருசாக ஏறிட்டு அப்படியே இறங்கிருச்சு. ஆனால் பட் டவுன் சைடு போகலை. அதே மாதிரி ஷார்ட் பில்டப்பில் பாருங்கள் என்னென்ன வந்திருக்குன்னா, பவர் இண்டியா, ஏஞ்சல் ஒன், அதானி போர்ட், வாரி எனர்ஜிஸ், கேபிஐடி டெக் இதெல்லாம் வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு. லாங் அன்வைண்டிங்கில் பெருசாக எதுவும் வரல. ஸோ ஷார்ட் பில்டப் ஸ்டாக் இதை வந்திருந்தாலும் நம்ம வந்து இதை வச்சு பிளைண்டாலாம் முடிவு எடுக்க முடியாதுங்க. ஓகே, ஆக்சுவலாக லாங் பில்டப் அப்படின்னா என்னென்னா, ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனங்களாக டேட்டா காமிக்கிறது.
ஷார்ட் பில்டப் அப்படின்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு டேட்டா காமிக்குது. ஆனால் அதுதான் நடக்குன்றதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரேக் அவுட் தான் வந்து அதை டிசைட் பண்ணும் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு. பட் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து டெஸ்டிங்னா அந்த இந்த டெஸ்டிங்லாம் பேக் டெஸ்டிங் பண்ணி அந்த ரிசல்ட் சொல்லலை. நான் மேனுவலாக டெஸ்டிங் பண்ண அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே எனக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா என்னோடய வேலையே அதுதான்றனால அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சம்பாதிக்கிறத விட இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணி அந்த க்யூரியாசிட்டின்னு சொல்லுவாங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி போயிட்டேன். அதனால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து நான் பெருசாக கவனம் செலுத்தாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் போதும். ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அதை வச்சு உடனே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைப்பேனே தவிர, நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நல்லா பெருசாக போகணும்னு நினைக்கல. இனிமேல் கொஞ்சம் அந்த தாட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தால் தான். ஏன்னா சில நேரம் எனக்கு கில்ட்டி ஃபீல் வந்துடும். ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டே பண்ணலை. ஏன்னா நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்களா முதல்ல அப்படின்னு. எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துடும். ஆமாம் இல்லை, நம்மளே பெருசாக பணக்காரனாங்களா, ப்ராஃபிட் பண்ணல, நம்ம போய் வீடியோவில் போய் என்னத்த சொல்கிறது அப்படின்னு. பட் எஜுகேஷன் ஓரியன்டாக நம்ம தப்பாக இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்குல்ல. கண்ணதாசன் சொன்ன மாதிரி நம்ம தப்பாக இருந்தாலும் ஒரு லாஜிக் இருக்குது. நம்ம தெரிஞ்ச விஷயத்த எஜுகேஷனுக்காக சொல்லிக் கொடுக்குறோம். அதில் வந்து நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அதை முடிவெடுத்து அதில் நீங்கள் ஃபர்தராக போகிறது அவங்கவுங்களுடைய விருப்பம் தான். ஓகே, இது டேட்டா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதை ஸ்பெண்ட் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியான டைமில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டேட்டாவை. ஓகே, ரொம்ப நன்றி வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே. தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். 2 நாளாக அந்த ரிசர்ச்சில் போயிட்டாங்க. அந்த எடிட்டிங்கு யூடியூப்பில் வந்து 4K வீடியோ போட சொன்னாங்க, நல்லா போகும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி விட்டுட்டேன். அது அப்புறமா நான் ரிசர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே. தொடர்ந்து நாளைய பங்குச்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.